Praise the Lord. Hallelujah. Hallelujah. Sotram. Amen. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென். ஜெபம் செய்வோம். யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஆராதனை நேரத்திற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆராதனையிலே கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அவரை கொண்டாடவும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. ஆண்டவரை நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு கனத்தை துதியை நாம் செலுத்துவோம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி இந்த ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோமே. ஆராதனை நாயகன், ஆராதனைக்குரியவர், ஆராதனையில் பிரியப்படுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஆராதனையில் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம் மத்தியில் இருக்கிற திருமதி மேர்சி அவர்கள் முன்பதாக வந்து ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம்.
எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அருமையான இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே தகப்பனே, முதல் ஆராதனை ஆசீர்வாதத்தை என் தகப்பன், இந்த இரண்டாவது ஆராதனுடைய கருத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆளை நிரம்பி வழியத்தக்கதான மக்களை நீ சீக்கிரத்தில் கொண்டு வரும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பகுதியும் கருத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, செய்தியின் வேலை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, அதை கேட்டு அதன்படி நாங்கள் செய்கிறவர்களா எங்களை நீ மாற்றும்படியா செபிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ராபோஜனத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்கள் துணிகரமாக அப்படி பந்தில் ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் பாவங்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே, நாங்கள் விட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் பந்திலே சேர என் தகப்பனை எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தும்படியா செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆரம்பம் முதல் முடியும் வரையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடு செபிக்கிறப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பமாய் நம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க என் தேவனுக்கு கிருபை செய். கிடைக்கிற நாட்களை ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் தேவனுக்கு கிருபை செய்யுங்க. கிருபாசனத்திலே சேரும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளிடும்படியா செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். நீரே ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறோம். தேவ ஆலயம் முழுவதும் பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ கருத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் 116வது பாடல், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடலின் 116வது பாடல். துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. அந்தரவாந்தரையும் தரு தந்தன், அந்தரவாந்தரையும் தரு தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே
நின்றவனமாக முறைமுறையாய் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 30 முறைமுறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 30, Psalm 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கடைசி 2 வசனங்களையும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமேன். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த திருச்சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் உம்முடைய கண்ணின் மணி போல கர்த்தர் எங்களை பாதுகாத்தீர், நடத்தினீர், போஷித்தீர், ஆசீர்வதித்தீர், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கடந்த மாதத்தில் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து உம்முடைய சமூகத்தில் எங்களை சேர்த்து கொண்டீரே. அதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவன் சுக பலத்துக்காக ஆண்டவர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, நடந்து வந்தது நாங்கள் அல்ல. ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல ஆண்டவர் நீர் எங்களை சுமந்து வந்தீரே. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள், நாசமோசங்கள், பொல்லாப்புகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கண்ணிகள் என்று சொல்லி எங்களை நெருக்கின பொழுதெல்லாம் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த எல்லா தயவுக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பேர் பேராய் கர்த்தாவினர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் சுமந்து வருகிறீரே. அதற்காக ஆண்டவர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு வருகிற நாட்களில் நல்ல கல்வியை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கும்படி கர்த்தர் உயர்த்த வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வருஷத்தில் வருகிற வருஷத்தில் அரசாங்க தேர்வு எழுத போகிறவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுக்கும்படியாக ஞானத்தின் ஆவியை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றதொரு வேலையை கர்த்தர் தர வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தர வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். கற்பத்தின் கனிகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனிகளை கர்த்தர் தர வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொருவருடைய சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் கூட வயதான தாய் தகப்பன்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வாழ சந்தோஷத்தோடு கூட வாழ கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட குடும்ப தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்ப தலைவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஞானத்தோடு கூட நடத்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஈசி ஸ்தாபனத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தந்தை பேராயருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசம் உம்மை காணும்படியாக உம்முடைய தாசனை தெரிந்து கொண்டு அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆண்டவரே இந்திய தேசத்தின் எல்லையெங்கிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வயதான காலத்திலும் என் ஆண்டவருக்காக நான் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட அமர்ந்திருக்கிறதானே உம்முடைய தாசனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகபலத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். 1,00,000 திருச்சபை 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற இலக்கை அடையும் போது ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அவருடைய மாமிச கண்களினால் அதை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதம பேராயருக்காய் ஸ்தோத்திரம், சென்னை பேராயருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேராயர்களுக்காய் ஸ்தோத்திரம், பேராய கமிஷனர்களுக்காய் ஸ்தோத்திரம், ஏரியா சேர்மன்களுக்காய் ஸ்தோத்திரம், போதக பிதாக்களுக்காய் ஸ்தோத்திரம், மிஷனரிமார்களுக்காய் ஸ்தோத்திரம், ஐஎம்எம் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பாவ சேற்றில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர்தாமை விடுதலை கொடுத்து பரிசுத்தமாகுதலை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். உம்மை தேடி ஓடி வர என் தேவன் தாமே ஆண்டவரே ஒரு புதிய ஆவி அவர்களுக்குள்ளே ஊற்ற வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நீர் எங்களை அனுப்ப வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். உம்முடைய தாசனை கொண்டு எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை தேற்றட்டும், மாற்றட்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இந்த உலகத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர்த்த வேண்டும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் எங்களுடைய மரண பரியந்தமும் உதவி செய்ய வேண்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் எங்கள் நல்ல ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றினுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய.
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இந்த 2ஆம் ஆராதனைக்கு ஆதாரமாக முதல் வேத பாடம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பயங்கன் என்மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல கண்மலையும் இல்லை. இனி மேற்றுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கள் யதார்த்தமானவர்களோ. பலமாளங்களில் முறிந்தது, தள்ளப்பட்டவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாக இருக்கிறவர்களோ இனி பசியாக இருக்கிறார்கள். மெலடியாக இருந்தவள் 7 பெற்றாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ அலட்சியமானாள். கர்த்தர் சொல்லுகிறதும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ஏழுவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுகளோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவளை மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நெருக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயந்திருந்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கும் பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்ந்திருக்க பண்ணுவார் என்று துதித்தார்கள். வாசித்த முதல் வேத பாடத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 2வது வேத பாடமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 55 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்கலாம். லூக்கா முதல் அதிகாரம் வசனங்கள் 46 55 முடிய. 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 46 முதல் 55 முடிய. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் என்பதே. ஆமென். வாசித்த 2ஆம் வேத பாடத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த 2வது ஆராதனைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 6 மாதங்களாய் இந்த வருஷத்தில் பாதுகாத்த அன்பின் ஆண்டவர் இந்த 7வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த மாதத்திலையும் இன்னும் பெரிய காரியங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அநேகருக்கு சாட்சியாய் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். மீண்டும் ஒரு விஷயாய் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்போதும் போல இந்த 2வது ஆராதனை இணையதளத்தில் நம்முடைய யூடியூப் சேனலில் நேரலை செய்யப்படுகிறது. ஒருவேளை நேரலையில் இணைந்திருப்பீர்களானால் உங்களை கூட அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய ஆதி திருச்சபைக்காய் குடும்பங்களுக்காக
ஊழியங்களுக்காக, ஆராதனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரம்ப காலம் முதல் இன்னைக்கு வரை கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் தொடர்ந்து நம்முடைய சபையினுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்தில் பிறந்த நாளை கண்டவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு புதிய பிறந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவான். ஆண்டவருடைய பெரிதான கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. திருமண நாளை காண்கிற தம்பதியர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இணைய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சபையின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கணவன் மனைவியாய் வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இனிமேலும் தரப்போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இணைய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபத்திற்காக வருகிறவர்களை அன்பாய் அழைக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்கள், கண்டவர்கள், ஸ்தோத்திர ஜெபத்திற்காக வருகிறவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பிறந்த நாளை கண்டிருக்கிறேன் அன்பான டேவிட் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தன்னுடைய 77வது பிறந்த நாளை இன்றைக்கு கண்டிருக்கிறார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நானே உங்களை சுமப்பேன், உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆதி திருச்சபை குடும்பங்களில் நீ செய்த நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம்பா. பிறந்த நாளை கண்டவர்களுக்காக துதிக்கிறோம். திருமண நாளை கண்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே உங்கள் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் ஆண்டவர் உயர்த்துங்க. விசேஷமாய் டேவிட் ஐயாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். 77வது பிறந்த நாளை இன்னைக்கு கண்டிருக்கிறார். ஆதி திருச்சபையில் ஆரம்ப காலம் முதல் இன்றைக்கு வரை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட இந்த வருஷம் முழுவதும் அவரை நடத்தும்படியாய் அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கே வந்து முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்காக துதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் அவர்கள் உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி தாங்க. இவர்களையும் அவர்கள் படைக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயாய் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். எப்போதும் போல ஓய்வு நாள் பாடசாலை முதல் ஆராதனைக்கும் 2வது ஆராதனைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நடத்தப்படுகிறது. இன்றைக்கும் ஓய்வு நாள் பள்ளியானது தரைதளத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறுபிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் பொறுப்பாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெற்றோராகிய உங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். எண்ண முடியாத நன்மைகளை செய்கிறவர். சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிற கர்த்தரானவர் இந்த பிள்ளைகளை அரவணைத்து அன்போடு கூட ஆசீர்வதிக்கிறார்.
இந்த சிறுவர் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதத்தில் 19ஆம் தேதி நம்முடைய தந்தை பேராயர் ஐயாவுடைய 86வது பிறந்த நாள் ஸ்தோத்திர ஆராதனை நம்முடைய சென்னை இறையல் கல்லூரி வளாகத்தில் பில்லிகிரகம் ஆடிட்டோரியத்தில் காலையில் நடைபெற இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பேராயர் ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக பலத்திற்காக நன்றி செலுத்துவோம். 86 ஆண்டுகளாய் ஆண்டவர் நடத்துகிற எல்லா நடத்துதலுக்காக கர்த்தரை துதிப்போம். அவருடைய பலவீனங்களிலே ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய சபையின் முதல் ஆயர் ஆதி திருச்சபையை தரிசனத்தோடு கூட ஆரம்பித்த பேராயர் இந்தியா முழுவதிலும் 10,000த்திற்கும் அதிகமான சபைகளை நம்முடைய ஐயாவை கொண்டு ஆண்டவர் ஸ்தாபித்து இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஐயாவுடைய பிறந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். புதிய வருஷத்திலையும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தணும். அவங்களுக்காக உங்கள் ஜெபங்களிலே எப்போதும் நினைவு கூறும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபைகளிலே நடக்கிற ஆராதனைகளிலே ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்ப ஜெபங்களில் கூட நம்முடைய தந்தை பேராயர் ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கிறது உண்டு. எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் எப்போதும் ஐயாவுடைக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தர் ஐயாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஒவ்வொரு நாளையும் அவர்களை ஆசீர்வாதத்தோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறார். வருகிற 19ஆம் தேதி 86வது பிறந்த நாளை காண்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சில போட்டிகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார்கள். டிராயிங் காம்படிஷன் மாதிரி வைத்திருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இன்னும் பெயர் கொடுக்காதவர்கள் தயவு செய்து இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு பெயர் கொடுத்து அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்த பிறகு இளம் லீதியாள்கள் ஐக்கியம் நடைபெறும். இளம் லீதியாள்கள் இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ளுங்கள். மாலையில் வாலிப சகோதரர்கள் ஐக்கியம் நடைபெறும். மாலை ஆராதனை இன்றைக்கு சிறுவர் ஆராதனையாக நடைபெறும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஆசிரியர்கள் இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். யாவரும் கலந்து கொள்ளும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஜெப நாளாக அனுசரிக்கிறோம். காலை முதல் இரவு வரை ஆலயம் திறந்திருக்கும். ஜெபிக்கக்கூடியவர்கள் அந்த நாளை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அன்றைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை கொர்நேலியு ஆண்கள் ஐக்கியமானது ஆலயத்தில் நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறேன். வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய உபவாச ஜெபம் நடைபெறும். பெண்கள் தாய்மார்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த ஜெப நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உற்சாகமாக அதில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் அந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சபையில் இல்லாத மற்றவர்களும் அந்த ஐக்கியத்தில் வந்து ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனையை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய ஸ்தாபனத்தில் சென்னை பேராயத்தில் லீதியால் பெண்கள் ஐக்கிய மாநாடு சென்னை வானகரம் ஜீசஸ் கால்ஸ் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். மறுபடியுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். அதற்கான யூனிஃபார்ம் சாரி 400 ரூபாய் கொடுத்து நீங்கள் பெண்கள் ஐக்கியத்தில் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே யூனிஃபார்ம் சாரி தான் நம்முடைய பெண்கள் ஆண்டு விழாவிலையும் பயன்படுத்த இருக்கிறோம். அதனால் வருகிற 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாரும் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சரி, 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாரும் பெயர் கொடுக்குமாறு அதற்குரிய தொகையை கொடுக்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுமுறை நாளில் இந்த கூடுகை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிக்கிழமை தோறும் பாடல் பயிற்சி நடைபெறுகிறது. பாடல் குழு இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை முடிந்து போகிற போது கீழே டிஃபன் ஸ்டால் ஆயத்தமாக இருக்கிறது. காலை உணவு விற்பனைக்காக
ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். இட்லி, மசால் தோசை, சாம்பார், சட்னி, மெதுவடை, பர்கர்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆயத்தம் செய்த அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதை காசு கொடுத்து வாங்குற உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட காணிக்கையே இந்த ஆலய கட்டுமான பணிக்கென்றவர்கள் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்களுடைய உழைப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்களுடைய வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பெண்களையும் சகோதரர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தேவாதி தேவன் தொடர்ந்து நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்து கடவுள் நம்மை ஆசீர்வாதத்தோடு கூட நடத்துவார். இந்த நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய பரிசுத்த மெய்வாக அறிக்கை நம்முடைய ஈசிஐ போரூர் ஆதி திருச்சபையை சேர்ந்த திரு பி. காட்வெல் தமிழ்வாணன், திருமதி அற்புதம் மேரி ஆகிய இவர்களின் மகனுமான ஜி.டி. ஜான் அஸ்வின் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் செங்குன்றம் எம்ஏ நகர் திருச்சபையை சேர்ந்த திரு ஜேம்ஸ், திருமதி ரூபி மரியத்தங்கம் ஆகிய அவர்களின் மகளுமான ஜெனிஃபர் ரோஸ்லின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவ்விருவரையும் பரிசுத்த மெய்வாகத்தில் சேர்க்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. இவர்களுடைய திருமணம் தென்னிந்திய திருச்சபையில் ரெடில்ஸில் எம்ஏ நகர் சபையில் வர புதன்கிழமை 10ஆம் தேதி மாலையில் நடைபெற இருக்கிறது. கர்த்தர் இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கட்டும். இந்த குடும்பத்தார் அந்த திருமணத்திற்கு வருவதற்கென்று வேன்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்களாம். 10ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ஒரு வேனும் 5:30 மணிக்கு இன்னொரு வேனுமாக 2 வேன்கள் ஆலயத்திலிருந்து புறப்படும். உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பார்களானால் நீங்கள் ஆலயத்துக்கு 5 மணிக்கு 5:30க்கு வந்துட்டீங்கன்னா உங்களை வேனில் அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த மெய்வாக அறிக்கை நம்முடைய ஈசிஐ போரூர் ஆதி திருச்சபையை சேர்ந்த திரு பி. ராமலிங்கம் என்கிற டேனியல், திருமதி அசினா என்கிற இவாஞ்சலின் ஆகிய இவர்களின் மகளுமான ஆர். ஜெனிஃபர் என்பவரும், சென்னை அரும்பாக்கம் சியோன் பூரண சுவிசேஷ தேவ சபையை சேர்ந்த திரு கே. வீரமணி, திருமதி ஆரோக்கிய பவுலின் ஆகிய இவர்களின் மகனுமான வி. விக்னேஷ் என்கிற ஜான்சன் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவருவரையும் பரிசுத்த மெய்வாகத்தில் சேர்க்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. இவர்களுடைய திருமணமும் புதன்கிழமை 10ஆம் தேதி அரும்பாக்கத்தில் சியோன் பூரண சுவிசேஷ தேவ சபையில் நடக்கிறது. சின்ன போரூரை சார்ந்த நம்முடைய சபை குடும்பத்தினருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரே நாளில் 2 கல்யாணம், ஒரே நாளில் 2 கல்யாணம். ரெடில்ஸில் ஒரு கல்யாணம், அரும்பாக்கத்தில் ஒரு கல்யாணம். எங்கே போகிறது எங்கே வருதுன்னு தெரியல. முதல் அறிக்கை வாசிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்னிடத்தில் கேட்டு இந்த மாதிரி 10ஆம் தேதி வைக்கிறோன்னு சொல்லி கேட்டு வச்சாங்க. அதனால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். திருமணங்களை ஏற்பாடு செய்கிற போது முன்கூட்டியே ஊழியக்காரரை கலந்து ஆலோசித்து வைக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அன்னைக்கு என்னவோ முகூர்த்த நாள்னு நினைக்கிறேன். அன்னைக்கு 3 கல்யாணம் இருக்குது. நம்ம சபையில் 2 கல்யாணம், கோயில் பதாகையில் ஒரு கல்யாணம் இருக்குது. அன்னைக்கு முகூர்த்த நாள்னு நினைக்கிறேன், தெரியல. சரி, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். மணமக்கள் நல்லா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 272வது பாடல், எந்த நாவில் புதுப்பாட்டு இயேசு தருகிறார் என்கிற பாடலை நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் பாடுவோம். இன்னைக்கு இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தோடு கூட வழிநடத்த
வல்லவராக இருக்கிறார். இந்த ஆராதனையில் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மார்ட்டின் ஐயா அவர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 272வது பாடல். புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரும் யாவும் ஆகினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை கூறுவே. தந்தை தாயும் நண்பரும் யாவும் ஆகினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை கூறுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார்.
தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் பாடுறது ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். முகத்தில் ஆனந்தமே இல்லாம ஒரு ரோபோ மாதிரி நின்று பாடிக்கிட்டு இருக்கிறோம். முகத்தில் சந்தோஷம் இல்லை, சிரிப்பு இல்லை. எவ்வளவு நம்பிக்கையோடு கூட சந்தோஷத்தோடு கூட பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். பல்லவி, அனுபல்லவி, கடைசி சரணம். ஆமென். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். நல்ல சந்தோஷமா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தியோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தியோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு யாவரும் நின்றவனமாய் கண்களை மூடி, எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரையே நான் பாடுவேன்னு சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற நல்ல ஆசீர்வாதங்கள் அற்பமான நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒன்றுமில்லாத நமக்கு, பிரயோஜனம் இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அப்பா உங்களுக்கு மகிமைன்னு சொல்லுவோம். அப்பா நீங்க எங்க மேல வச்ச கிருபைன்னு சொல்லுவோம். இயேசுவே உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய அநாதி கிருபைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே உம்முடைய எல்லா விதமான நன்மைகளுக்காய் துதிக்கிறோம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த சத்தம் போதாதுங்க. ஆண்டவர் எவ்வளவு
பெரியவர். எவ்வளவு உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்கணும், எவ்வளவு சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அன்றைக்கு எரிகோ கோட்டைக்கு முன்னாடி ஜனங்கள் இப்படியா துதிச்சாங்க? அவங்க எவ்வளவு ஆரவாரத்தோடு கூட துதிச்சாங்க, எவ்வளவு கம்பீரமா துதிச்சாங்க. எரிகோ கோட்டை சுக்குநூறாய் உடைந்தது, எரிகோ கோட்டை மண்ணுக்குள் புதைந்து போனது. ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவர், ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவர். நல்ல 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 கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். மகிமையின் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். பரலோகத்தை விட்டு பூமிக்கு நம்முடைய ஆலய ஆராதனையில தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமை மூடுகிறது, தேவனுடைய வல்லமை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். தேவன் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். தேவனுக்கு உண்மையாய் ஆண்டவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை வனைத்திருக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்னால் கம்பீரமாய் பாடி கர்த்தரை துதித்தார்கள், அன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிற பாக்கியத்தை அன்னாளுக்கு கடவுள் கொடுத்திருந்தார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அன்னாள் மேல இறங்கினதுனால நம்பிக்கையோடு கூட அன்னாள் சொன்னாங்க, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனை உம்முடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்னால் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அன்னாலை மகிழ்ந்து கலிகூறச் செய்தார், அன்னாலை மகிழ்ந்து கலிகூறச் செய்தார். நம்பிக்கையோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போறோம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய புகலிடம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒருவர் தான். அவரை போல தெய்வம் இல்லை, அவரை போல இரட்சகர் இல்லை என்று சொல்லி அன்னாள் சொன்னாங்க. எனக்கு அப்படி ஒரு கிருபை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100 உம்மையே நான் நம்புகிறேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க அப்பா. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல நம்பிக்கையோடு பாடுவோம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத செய்கிறவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே நல்ல கரங்களை தட்டி என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமே உம்மாலே நான் அருள்கிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமே உம்மாலே நான் அருள்கிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மையல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்திரிப்போம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், எல்லாருக்கும் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ ஆவியானவரே நன்றிப்பா, ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் துதிகளை செலுத்துகிறோம். ஓ தேவ மகிமையே உமக்கு நன்றி, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். முழங்கால் படியிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். நாம் நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை என்று சொல்லி, நான் நம்புவேன் என் கர்த்தர் ஒருவரையே என்று சொல்லி 100 வயதான ஆபிரகாம் ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருந்தார், ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. வயது சென்ற ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த பூமி நிலை குலைந்து போனாலும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறி போனாலும், ஆண்டவரே உம்மையே நான் நம்புவேன்பா, உமக்கு ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் ஆண்டவரே. உம்மையல்லாமல் வேறே ரட்சகர் இல்லை, உம்மையல்லாமல் வேறே தெய்வம் இல்லை என்று சொல்லி அன்னால் பாடி ஆண்டவரை துதித்தது போல இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு விஷயாய் ஆண்டவரை பாடி, அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரையேன்னு சொல்லி ஜெப சிந்தையோடு ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய்
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் உண்மையாய் பாடி ஆண்டவரை துதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் ஆண்டவரே எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. அப்பா, எங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி சொன்னாலும் ஆண்டவரே நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்பிக்கையோடு கூட பாடுவோம். நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆனால் உங்களையே நம்பி இருந்தாங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்னு சொல்லி உங்க பாதபடியில அவங்களுடைய இருதயத்தை அவர்கள் ஊற்றிவிட்டார்கள். இயேசுவே, இந்த நல்ல ஆராதனை வேளையில நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம். தேவாவியானவர் எங்கள் மேல வல்லமையாய் இறங்கி வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைபடுங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய பரிதான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிற வசனத்தின்படி ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய ஆசீர்வாதத்தின்படி ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார்.
ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்த வசனமானது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் பகுதி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்தார், அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்னு சொல்லி அன்னால் தன்னுடைய அனுபவத்தில் ஒரு பாடலாக இதை பாடியிருக்கிறார்கள். கர்த்தருக்குள்ளே ஜெபம் பண்ணி பாடின பாடல். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்குதத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருடைய அனுபவம், அநேகருடைய பாடல் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகருடைய சாட்சி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த விதத்தில் அன்னாளுடைய சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை எங்கிருந்து எடுத்தாருன்னு சொன்னா, பெரிய ஒரு கோபுரத்திலிருந்து அல்ல, பெரிய ஒரு மாளிகையிலிருந்து அல்ல, பெரிய ஒரு மலை மேல இருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கல. ஒரு சாதாரணமான, யாருமே கண்டுகொள்ளாத, யாருமே பார்க்காத ஒரு குப்பையிலிருந்து ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புழுதி, டஸ்ட்னு சொல்லப்படுது. அந்த டஸ்ட்ல இருந்து ஆண்டவர் நம்மளை எடுத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வது என்பது சாதாரணமான ஜனங்களை தான் கடவுள் தெரிந்து கொண்டார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் பெரிய ஐஸ்வர்யவான்களை அல்ல, பெரிய ஞானவான்களை அல்ல, பெரிய பலவான்களை அல்ல, சாதாரணமான விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களைத்தான் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டு அவர்களை உயர்த்தி அழகு பார்த்தார். அவர்களை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து அழகு பார்த்தார். ஒவ்வொரு மனுஷனும் உயர்த்தப்படுகிற பொழுது ஆண்டவர் சந்தோஷப்பட்டாருங்க. நம்ம உயர்த்தப்பட்டோம்னா நம்மள கூட இருக்கிறவங்க நம்ம மேல பொறாமப்படுவாங்க, நம்ம மேல பொறாமப்படுவாங்க. நம்முடைய உயர்வை நினைத்து சந்தோஷப்பட மாட்டாங்க, நம்மளை கை குலுக்கி வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம உயர உயர அவர் சந்தோஷம் அடைகிறார். நம்ம உயர உயர அவர் சந்தோஷம் அடைகிறார் என்று சொல்லி சாதாரண நிலைமையிலிருந்து கடவுள் தூக்கி எடுத்தார். ஒரு புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் ஆண்டவர் தூக்கி எடுத்தார். எனக்கு அன்பான தேவனுக்குள் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சாட்சியை எப்போதும் உங்களிடத்தில் சொல்வது உண்டு. பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில், ஒரு நடுத்தர குடும்பம்னு கூட சொல்ல முடியாது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம்தான். அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று அதன் மூலமாய் வருகிற வருமானத்தை வச்சு படைத்த குடும்பம்தான். எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, அவர்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, கையெழுத்து போட தெரியாது. ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை ஆண்டவர் கரம் பிடித்தார். ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால தான் கடவுள் எங்களை உயர்த்தி இந்த ஊழிய பாதையில் இத்தனை ஆண்டுகளாய் தேவன் அற்புத விதமாய் நடத்தினார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஊழிய பாதையில் இது எனக்கு போதகராக 20வது ஆண்டு. இந்த ஜூன் மாதத்திலிருந்து 20வது வருஷம் தொடங்குகிறது. 2005வது வருஷம் ஜூன் மாதத்தில் போதகராக பொறுப்பெடுத்தேன். இது 20வது ஆண்டின் தொடக்கம். அன்புக்குரியவர்களே, போதக ஊழியத்தில் ஆண்டவர் 20 வருஷமா நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி 4 வருஷம் இறையியல் கல்லூரியில் படித்தேன். அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 ஆண்டுகள் இசிசி டீமில் இருந்தேன். என்னுடைய ஊழிய பாதை இசிஐ, இசிசி,
இதனோட கூட தான் கடந்து வந்தது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி முடியாதது, எண்ணி முடியாதது. திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எங்கேயோ ஓரமாய் ஒரு குப்பையில் இருந்த எண்ணெய், ஒரு தூசியில் இருந்த எண்ணெய் ஆண்டவர் உயர்த்தி ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, உங்களையும் தான், நீங்களும் தான் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களையும் குப்பையிலிருந்து தான் எடுத்திருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் இந்த புழுதியிலிருந்து தான் எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை எங்கிருந்து எடுத்தார்? புழுதி, குப்பை இல்லையா? உங்களை வேணா அப்படி ஆண்டவர் எடுத்திருக்கலாம், என்னையெல்லாம் அப்படி இல்லை. நான்லாம் வசதியான குடும்பம், நான்லாம் வசதியான குடும்பம், வடிவடியா நாங்கள் நிறைய சொத்துக்களை நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்த குடும்பம் இன்னும் சொல்லலாம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு ஆண்டவர் நித்தமும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் தான், ஆபிரகாம் செல்வ சீமான் தான். சோதோம் கொமோரோ பட்டணத்திற்காக ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது என்ன சொல்றாரு? தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் உமோடு கூட பேச துணிந்தேன். தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் உமோடு கூட பேச துணிந்தேன். ஆண்டவரே, உமக்கு கோபம் வராதிருப்பதாக. 50 நீதிமான்கள் இருந்தால், 40 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால், சோதோம் கொமோரோ பட்டணத்தில் துன்மார்க்கனோடு சேர்த்து நீதிமானையும் அடிப்பீரோன்னு சொல்லி ஆபிரகாம் தன்னை தூளும் சாம்பலும் என்று சொன்னான். ஆபிரகாம் செல்வ சீமானுங்க, அவரை போல ஐஸ்வர்யவான் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குதத்தம் செய்திருந்தார். ஊர் என்கிற கல்தேயருடைய மெசபத்தோமியா பட்டணத்திலிருந்து கானான் தேசத்திற்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரே சொல்றாரு, நான் தூளும் சாம்பலும் என்று சொல்லுகிறார். நாம எம்மாத்திரம், நீங்களும் நானும் எம்மாத்திரம் புழுதியிலிருந்து தான் ஆண்டவர் எடுத்தார், குப்பையிலிருந்து தான் ஆண்டவர் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி அன்னால் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் மகிமையாய் கர்த்தரை பாடுகிறார்கள். முதல் அதிகாரத்தில் வேதனை, முதல் அதிகாரத்தில் அழுக, முதல் அதிகாரத்தில் துக்கம், ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் 2வது அதிகாரத்தில் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு ஆனந்த களிப்பு. அவர் சொல்லுகிற போது என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறதுன்னு சொல்றாங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது. முதல் அதிகாரத்தில் ஆண்டவனே, என் ஆண்டவனே, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. என் ஆண்டவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்னு சொல்லி வேதனையோடு கூட அழுகையோடு கூட அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய சத்தம் வெளியில கேட்கப்படவில்லை. இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாள் 2வது அதிகாரத்தில் வருகிற போது சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உம்முடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட ஜெபித்தார்கள். கர்த்தர் அவளுடைய துக்க முகத்தை மாற்றினார். ஆண்டவர் அவளுடைய துக்க முகத்தை மாற்றினதுனால சந்தோஷத்துல தலைத்து சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறதுன்னு சொல்றாங்க. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. 1வது அதிகாரத்துல அன்னாள் தாழ்மையோடு கூட இருந்தால், அன்னாள் அழுது கொண்டிருந்தால், அன்னாள் சாப்பிடாமல் இருந்தால், இருதயத்தை ஊற்றிவிட்டால், மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை என்று சொல்லி அன்னாள் தாழ்மையாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவர் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கன்மலை இல்லவே இல்லையா? எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தின அன்னாள். இது அன்னாளின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது.
அன்னாளின் பாடல் என்று அழைக்கப்படுகிறது. சாங் ஆஃப் ஆனா என்று சொல்லப்படுகிறது. அன்னாளின் கீதம் என்று அழைக்கப்படுகிற இந்த கீதத்தில் அன்னாள் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்தார்கள். ஜெபிக்கிற வரைக்கும் அந்த அம்மாவினுடைய அழுக வேதனை பெருசா இருந்தது. ஆண்டவர் நன்மை செய்ததுனால இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்லி 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அவங்களுடைய கீதம், அவங்களுடைய பாடல் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாடலை நல்லா உன்னிப்பா கவனிப்பீங்கன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த அம்மாவை ஆசீர்வதித்தார், எப்படியெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினார், உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதே பாடலை ஒத்துதான் லூக்கா 1வது அதிகாரத்தில் 46 வசனம் தொடங்கி 55வது வசனம் வரை மரியாளின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. மரியாளுக்கு ஆண்டவர் செய்த நன்மை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி, பயப்படாதேன்னு சொல்லி தூதன் மரியாளோடு கூட பேசின வார்த்தைகளை நினைத்து அந்த அம்மா அற்பமான எண்ணெய் ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, இயேசுவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரேன்னு சொல்லி மரியாள் அவங்க ஆண்டவரை பாடி துதித்து ஸ்தோத்திரிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள தெரிந்து கொண்டதற்காக, அவர்களை உயர்த்தினதற்காக. இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்திரீகள் இருந்த போதிலும் ஆண்டவர் குறிப்பாக என்னை இதற்கென்று தெரிந்து கொண்டாரே என்று சொல்லி கன்னி மரியாள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் ஆண்டவரை பாடுறத இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 67லிருந்து 79 வசனங்கள் வரை சகரியாவின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. சகரியாவின் பாடல், வயது முதிர்ந்த சகரியா. எலிசபெத் அவர்களுக்கு கடவுள் ஆண் குழந்தை யோவான் ஸ்நானகன் என்கிற ஆண் குழந்தையை கொடுத்து அவங்கள ஆண்டவர் மகிமைப்படுத்தினதுனால சகரியா கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை மகிமை பாராட்டி பாடுகிறார். லூக்கா 1:69லிருந்து 79 வசனங்கள் வரை சகரியாவின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இவங்களுக்கு எல்லாம் நன்மை செய்தார், இவங்களை எல்லாம் கடவுள் உயர்த்தினார். சாதாரணமான இவர்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறதற்காக, குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் ஆண்டவர் இவர்களை உயர்த்தினதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுறாங்க. ஆண்டவர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார், ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, யாரை உயர்த்துகிறார் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஒண்ணுமே இல்லாதவங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். பாடணும், நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும், ஆபிரகாம் 100 வயதான ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருந்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்த போதிலும், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் அவன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ரோமர் 4வது அதிகாரத்தில், ரோமர் 4வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை தொடர்ச்சியாய் வாசிக்கிற பொழுது இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 17வது வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை, முடியவே முடியாது, சான்ஸே இல்லைங்க, நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லலாம். 100 வயது ஆபிரகாம், இனிமேல் எங்க குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லி அன்னைக்கு சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாக கொடுத்தாள். மறுமனையாட்டியாக ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுவது.
எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை நினைச்சு கூட பார்க்கல. வயசை பொருட்படுத்தவே இல்லைங்க. 100, 90 வயது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசத்துல உறுதியாய் இருந்தான். ஒன்றுமில்லாதவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். நம்புகிறதற்கு ஒன்றுமே இல்லாம சூழ்நிலைகள் இருந்தது, ஆண்டவர் இவர்களை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து ஆண்டவர் உயர்த்தி விசுவாசிகளுக்கு தகப்பனாய் ஆண்டவர் நிலைநிறுத்தினார். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் ஆண்டவர் நிலைநிறுத்தினார். தாவீதை குறித்து வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. தாவீதை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே போனவன் தான் தாவீது. ஆடுகள் பின்னாடி, கரவலாடுகள் பின்னாடி போனவன் தான் தாவீது. ஆண்டவர் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த, ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த அவனை பெரிய ஒரு அரியணையில் அமர்த்தினார். பெரிய ஒரு அரியணை. சவுலுக்கு பிறகு தாவீதுக்கு ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார்னா, பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். தாவீது கடைசி சின்ன பையன். ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து பெரிய ஒரு அரியணையில் அமரச் செய்து அழகு பார்த்தாருங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன். நம்மளை உயர்த்துகிற தேவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே வாசிக்கிற போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற பாத்திரம் இல்லாதவர்கள், இழிவானவர்கள், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், பைத்தியமானவர்கள் என்று, பலவீனமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவங்களை தான் தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவர் சேற்றிலிருந்தும் புழுதியிலிருந்தும் அவங்கள தூக்கி எடுத்து, இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? சேற்றில புழுதியில தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. பெரிய அரண்மனைகளில் இல்லை, பெரிய ஒரு அரியணையில் அமர்ந்திருக்கவில்லை. அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வரலாற்று பூர்வமான குடும்பங்கள் இல்லைங்க. ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத அவர்களைத்தான் ஆண்டவர் அழைத்து மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் அழைத்து அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. எஸ்தரை குறித்து வாசிப்போமானால், எஸ்தர் ஒரு அனாதை பெண்ணுன்னு சொல்லலாம். தாய் தகப்பன் இல்லாத பெண். மொர்தெகாயினுடைய அரவணைப்பிலே வளர்க்கப்பட்ட ஒரு மகள். அடிமையாய் பாபிலோனுக்கு வந்த மகள்தான் இந்த எஸ்தர். மொர்தெகாய் ஒரு அரண்மனையில வேலைக்காரன். அரண்மனையில் அதிகாரி கூட இல்லை. அரண்மனையில ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் தான் மொர்தெகாய். அவனுடைய அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட எஸ்தரை ஆண்டவர் அந்த இடத்துல ராணியாக முடிசூட்டினார். அகாஸ்வேரு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஆளுகை செய்கிற அகாஸ்வேரு என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுக்கு மனைவி ஆக்கினார். எஸ்தர் நினைச்சு கூட பார்க்கலங்க. எஸ்தர் நினைச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு வஸ்தி தான் ராணி ஆவாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா வஸ்தி ராணி ஆகல. ஆண்டவர் வஸ்தியின் இடத்துல எஸ்தரை கொண்டு வந்து அழகு பார்த்தார். வஸ்தியின் இடத்துல எஸ்தரை கொண்டு அழகு பார்த்து தேவன் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதனால யூதருக்கு ரட்சிப்பு, அதனால யூதருக்கு மேன்மை, அதனால யூதருக்கு கனம் இந்த எஸ்தர் மூலமாக கிடைத்தது என்று இந்த அதிகாரத்தில், எஸ்தர் புஸ்தகத்தில் நாம வாசிக்கிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 17வது வசனத்துல இந்த எஸ்தருக்கு கிரீடம் சூட்டப்பட்டு
எஸ்தருக்கு கிரீடம் சூட்டப்பட்டு பெரிய ஒரு மேன்மையை கடவுள் கொடுத்தார். எங்கேயோ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த எஸ்தர், எங்கேயோ வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த எஸ்தர், மொர்தெகாயின் அரவணைப்பில் இருந்த எஸ்தரை பாருங்க, ஆண்டவர் அரண்மனையில கொண்டு வந்து மொர்தெகாய் வெளியில வாசல் காக்கிற அந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வளர்த்த அந்த எஸ்தர் ஒரு மேன்மை, ஒரு மகிமை பொருந்திய ஒரு மகளாய் அந்த ராணி என்கிற பட்டத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கடவுள் இவங்களை ஒண்ணுமே இல்லாத இவங்களை கூப்பிட்டு தேவன் அழகு பார்த்து உயர்த்தினார் என்று இந்த சம்பவங்கள் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். முதலாவது, ஒன்றுமில்லாதவர்களை தேவன் கர்த்தர் உயர்த்தினார். இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சிறியவனை பொடுதியிலிருந்து எடுத்தார், சிறியவனை பொடுதியிலிருந்து எடுத்தார், சிறியவர்களை உயர்த்தினார். சிறியவர்கள் என்று சொல்லக்கூடிய யாருமே கண்டுகொள்ளப்படாத, யாருமே ஏறிட்டு பார்க்காத அவங்கள தான் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். ஆகாது என்று தள்ளின கல்லு, ஆகாது என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட கல்லு, குப்பையை யாராவது விரும்புவோமா? குப்பைக்கு அருகாமையில் வசிக்க விரும்புவோமா? அல்லது குப்பைக்கு அருகாமையில் போகிறதுக்கு தான் நம்ம நினைப்போமா? யோசித்து பாருங்க. பெரிய ஒரு குப்பை மலை போல குவிச்சு வச்சுக்கிறாங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கே தயங்குவோம். அங்கே இருக்கிற மக்கள் கூட வசிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. அங்கே யாருமே வந்து குடியிருக்க மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, குப்பை என்று சொன்னால் துர்நாற்றம் வீசும். குப்பை என்று சொன்னால் துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறதே. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த குப்பையிலிருந்து தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை எடுக்கிறார். குப்பையிலிருந்து தான் ஆண்டவர் மனுஷனை எடுக்கிறார் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கிதியோன் என்று சொல்லக்கூடிய பராக்கிரமசாலி, கிதியோன் என்று சொல்லக்கூடிய பராக்கிரமசாலியை கர்த்தர் உயர்த்தினார். அவர் ஒரு சாதாரண மனுஷன். மைக்கு இருக்கிறீங்களா? கட்டாய் வருது, பிரேக் ஆகுது வாய்ஸ். வேற மைக் மாத்து. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமானால், அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி இந்த கிதியோன் தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய நிலைமையை ஆண்டவருடையத்தில் விளக்கினதை பார்க்கிறோம். அன்னைக்கு மீதியானியர் கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடங்கி இருக்கிறாங்க. 7 வருஷம் அடிமைகளாய் இந்த மீதியானியர், இஸ்ரவேலர் மீதியானியர் கையில் அடங்கி இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கணும், வா கிதியோன்னு சொல்லி கூப்பிடுறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, உன்னை அழைக்கிறவர் நான் அல்லவான்னு சொல்லி சொல்லுகிற பொழுது அன்னைக்கு கிதியோன் சொல்றான், ஆண்டவரே, நான் ரொம்ப சிறியவன், என் குடும்பம் பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இல்லை, ஒரு சரித்திர பின்னணி இல்லை, என்னுடைய குடும்பம் மிகவும் ஒரு எளிய குடும்பம், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்று சொல்லி அந்த கிதியோன் சொன்னார். அவரை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாருங்க. அவரை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து, அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை பண்ணுவாய் என்று சொல்லி கர்த்தர் ஒன்றும் இல்லாத அல்லது சிறியவன் என்று சொல்லி இருந்த அந்த கிதியோனை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார்.
கிதியோனை கடவுள் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறவர் நீர்தானா என்பதற்கு எனக்கு அடையாளங்களை காண்பிக்கணும்னு சொல்லி கேட்டார். ஏன்னா இவர் ஒரு சாதாரண நிலைமையில் இருந்ததுனால, ஒரு எளிய நிலைமையில் இருந்ததுனால, இது ஆண்டவருடைய வார்த்தை தானா, ஆண்டவர் தான் என்னோடு கூட பேசுறாரான்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட ஒரு அடையாளத்தை தேடினார். என்ன அடையாளம்னா அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தோல் அதை பூமியின் மேலே போட்டால் அதன் மேலே பனி விழுந்திருக்கணும். 37வது வசனம் சொல்லுது, இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீ சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர். இந்த பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும், ஆனால் அந்த தோல் மாத்திரம்தான் பனியில் நனைஞ்சிருக்கணும்னு சொல்றார். அது ஒரு அடையாளத்தை அவர் கேட்கிறார். அதே போல ஆண்டவர் செஞ்சார். அதே போல கடவுள் செஞ்சார். பூமியெல்லாம் காய்ந்திருந்தது, அந்த தோல் மாத்திரம்தான் நனைந்தது. அந்த தோலை முறுக்கி பிழிந்து ஒரு பாத்திரத்தில் அந்த பனியை அவர் தண்ணீரை போல எடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்து இன்னும் நம்புற மாதிரி இல்லை, இன்னொரு அடையாளத்தை எனக்கு கொடுங்க, இன்னொரு அடையாளத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு கூட கேட்கிறார். அதாவது 2வது அடையாளமாய் அவர் சொல்லுகிறார், இந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும். இந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும்னு சொல்ற போது அதை கூட ஆண்டவர் செஞ்சார். என் குடும்பம் ரொம்ப ஒரு எளிய குடும்பம், நான் ஒரு சாதாரணமானவன், நான் சிறியவன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அடையாளங்களை காண்பித்து மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க இந்த கிதியோன் என்கிற பராக்கிரமசாலியை ஆண்டவர் உயர்த்தினார். கிதியோன் என்கிற ஒரு சிறியவனை ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை நம்பி யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சார். என் பின்னாடி யாருமே இல்லை, எனக்குன்னு ஒரு பின்புலம் இல்லை, என்னை சார்ந்து வாழக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி இப்படி ஒரு சிறியவனை தான் கடவுள் உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சவுல் என்கிற ஒரு மனுஷனை அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தெரிந்து கொள்ளுகிற போது, சவுல் சாதாரணமான ஒரு நிலைமையில தான் இருந்தான். அதாவது கழுதைகளை தேடி போனான். தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை தேடி போன ஒரு மனுஷன்தான். ஆண்டவர் ஏற்கனவே சாமுவேலுக்கு சொல்லி இருந்தார், இப்படி ஒருத்தன் வருவான், அவனை பிடிச்சி என்ன செய்ய, இஸ்ரவேலிலே அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கடவுள் சொல்லி இருந்தார். அதே போல இந்த சவுலை ராஜ பாரத்துக்கு என்று சொல்லி ஏற்படுத்துகிற பொழுது சவுல் அவரை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து சொல்லுகிற போது 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறியதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக அவர் வரவே இல்லை. எத்தனையோ பேர் போட்டியில் இருப்பாங்க, எத்தனையோ பேர் அதிகாரத்துக்கு வரணும், அரியணையில் அமரணும்னு சொல்லி நினைப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த இடத்துல அவர் சொல்லுகிற போது, என்னுடைய கோத்திரம் ஒரு சின்ன கோத்திரம் தான், நாங்கள் பெரிய பின்புலமெல்லாம் எங்களுக்கு இல்லைங்கன்னு சொல்லி சவுல் தன்னை அந்த இடத்துல தாழ்மைப்படுத்தி கொண்டதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி சிறியவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். முதலாவது ஒன்றுமே இல்லாதவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். இரண்டாவது சிறியவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், சிறியவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. மூணாவதும் கடைசியுமாக இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி எளியவர்களை அவர் என்ன செய்கிறாராம், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறார், சிறியவர்களை உயர்த்துகிறார், எளியவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். பூவர் ஏழைகள் என்று சொல்லக்கூடியவங்களை, வருமானத்திற்காக ஏங்கி தவிக்கிறவர்கள், உணவுக்காக கஷ்டப்படுகிறவர்கள், இருக்க இடத்திற்காக கஷ்டப்படுகிறவர்கள், பாருங்க, இருக்க இடம் இல்லாதவங்க, உணவில்லாதவங்க, நாடோடிகளாய் அலைந்து திரிகிற ஜனங்கள் மேல, சிறுமைப்பட்டவன் மேல சிந்தையுள்ளவன்
பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எனக்கு ஜனங்க அறியாமையினால மூட நம்பிக்கைகளினால போலி சாமியார்களை நம்பி போத பார்க்குறோம். நாம உத்தரப்பிரதேசத்தில் அத்தராஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேள்விப்பட்டீங்களா இல்லைங்களா? அவர் பேர் போலே பாபாவாம். அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், யூபியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நிறைய பேர் IPS IAS IRS அதிகாரிகளாம். அவங்கெல்லாம் கூட அவருடைய சீடர்களாம், படித்தவங்க கூட அப்படி இருக்கிறாங்க. அவருடைய காலை தொட்டு வணங்கணும், அவருடைய கால் அடி மண்ணை எடுக்கணும்னு சொல்லி ஜனங்கள் முண்டி அடித்து போய் அந்த ஜனம் சிக்கி 120 பேரா 121 பேர் நினைக்கிறேன், அதிகமானவர்கள் மரித்தார்கள். எங்க பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்தில் இப்படி அறியாமை உயிருள்ள ஆண்டவரை பற்றி சொன்னால் ஒரு 1000 ஜனம் கூட வரமாட்டேங்குது. போலியா ஒரு வெத்தா ஒரு உபதேசத்தை சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பின்புலன்னா, அவர் காவல்துறையில் பணியாற்றி VRSல வந்திருக்கிறார். அவர் சாமியார் ஆயிட்டார். அவரை நம்பி ஜனங்க போய் நெரிசல்ல சிக்கி தேவதானா? யோசித்து பாருங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் உயிருள்ள தெய்வம், நம்முடைய இரட்சகர் உயிருள்ள பரிசுத்த ஆவியானவர், அவரை துதித்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாதவர்களை உயர்த்துகிறார், சிறியவர்களை உயர்த்துகிறார், எளியவர்களை உயர்த்துகிறார், ஏழைகளை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஜார்க்கண்ட் மாநிலம், பீகார் மாநிலம், குஜராத், ஒரிஷா, எங்க எல்லாம் பின்தங்கிய மக்கள் மத்தியில், காடுகளிலே மலைவாழ் மக்கள் மத்தியில், உணவுக்காக கஷ்டப்படுகிற மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர்களை எல்லாம் தொட்டு இன்னைக்கு அவங்களையெல்லாம் ஒரு ஊழியக்காரரா, ஒரு போதகரா, ஒரு ஆர்டைன் பாஸ்டரா, ஒரு ஆர்டைன் பிஷப்பா ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வாகனங்களை கொடுத்து, மிஷனரிமார்களுக்கு வாகனங்களை கொடுத்து, ஒரு மிஷனரி ஸ்தலத்தை கொடுத்து கர்த்தர் ஊழிய பாதையில் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நடந்தே போகக்கூடிய ஜனங்கள், மலை மேலே நடந்தே ஏறக்கூடிய ஜனங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 வீலர் வாகனம், பொறுப்பாளர்களுக்கு ஒரு ஜீப்பு போன்ற வாகனங்களை கொடுத்து கடவுள் அவங்களை உயர்த்தி இன்னைக்கு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களை, எளியவர்களை ஆண்டவர் உயர்த்தினாராம். தானியேலை குறித்து சொல்லுகிற போது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில், தானியேல் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்களேன். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவங்க எல்லாமே பாபிலோனில் அடிமைகள். எருசலேமிலிருந்து வந்த அடிமைகள். நேபுகாத் நேச்சார் இந்த எருசலேமை முற்றுகை போட்டு அங்கிருந்து இவங்களை சிறை கைதிகளாக கொண்டு வந்தார். பாபிலோன்ல இவங்களுக்கு கிடைக்கிற உயர்வு, பாபிலோன்ல இவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சிறுவர்கள் தான், எளியவர்கள் தான், அடிமைகள் தான். ஆனால் ஆண்டவர் இவங்களை அந்த இடத்துல உயர்த்தி அழகு பார்த்தார். அந்த இடத்துல கடவுள் இவர்களை உயர்த்தி அழகு பார்த்தார். தானியேல் ஒரு பொசிஷனுக்கு வருகிறப்போ தன்னோடு கூட இருந்தவங்களை தானியேல் மறக்கல, தன்னுடைய நண்பர்களை தானியேல் மறக்கல. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களையும் அவன் உயர்த்தி அவர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும்படியாய் செய்தான். அடுத்த வசனத்துல 49வது வசனம் சொல்லுது, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். அன்புக்குரியவர்களை, நாம உயர்த்தப்படும் போது நம்மோடு கூட வந்தவர்களை நாம நினைக்கணும். நம்மளை தூக்கி விட்டவங்களை நாம
நினைக்கணும், அவங்கள நினச்சி பார்க்கணும். அவங்களால தானே நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம். அவங்க தானே ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு இதை காண்பிக்கலைன்னா, அவங்க நமக்கு இதை சொல்லலைன்னா நாம் இந்த இடத்துல இருந்திருப்போமா? நாம் இந்த நிலைக்கு வந்திருப்போமா? எல்லாவற்றிற்கும் மேலாய் ஆண்டவர் தான். ஆனால் உலக பிரகாரமாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவர்கள் அன்னைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை மறக்கலை. நாம் உயர்த்தப்படுகிற போது நம்மோடு கூட வந்தவர்களையும் என்ன செய்யணும்? அவங்களுடைய உயர்வுக்காக நம்மளால் ஆன முயற்சிகளை நாம் ஏறெடுக்கணும். அதற்கான பரிந்துரைகள், அதற்கான சிபாரிசை நாம் செய்யணும். தானியேல் ராஜாவினிடத்தில் அதற்கான பரிந்துரை செய்தான். அப்படி செய்த பொழுது தானியேலு பரிந்துரையை ராஜா ஏற்றுக்கொண்டு அவர்களையும் அதிகாரிகளாக நியமித்தார். அடுத்த வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் பெரிய ஒரு பொறுப்பு தானியேலுக்கு கிடைத்தது. பாபிலோன் மாகாணம் முழுமையும் அதிகாரியாகக்கூடிய பொறுப்பு தானியேலுக்கு கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இல்லாதவர்களையும் அற்பமானவைகளையும் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறதே. அடிமைகளாய் வந்த இடத்துல கடவுளை உங்களை உயர்த்தி அழகு பார்த்தார், உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கினாராம். ஆண்டவர் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி இருக்கிறார். யாக்கோபு 2:5 வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு. பாருங்களேன், அதாவது அரசால சிறைச்சாலையிலிருந்து வந்து அரியணை அமர்ந்ததும் உண்டு, அரண்மனையிலேயே பிறந்து ஏழையானவர்களும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு, தாவீது, சவுல், எஸ்தர் இவங்க எல்லாமே ஒரு சாதாரண விளிம்பு நிலையிலிருந்து வந்தவங்க, சாதாரணமான ஜனங்கள். ஆண்டவர் அவங்கள பெரிய ஒரு சிம்மாசனத்தில் அமர்த்து அழகு பார்த்தார். அன்புக்குரியவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்கள், ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சமாதானத்தோடு செல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானத்தோடு செல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனுஷனை நினைக்கவும்
சமாதானத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். யாவரும் முழங்கால் படியிடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மீண்டும் ஒரு விசையாய் உங்களை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர்களே. இந்த நாளிலே நடைபெற்ற இந்த 2 ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லாருக்காக துதிக்கிறோம்ப்பா. எல்லாரையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க. உங்கள் நாமம், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் மகிமை ஒவ்வொருவர் மேலேயும் தங்கியிருக்கட்டும். சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை கண்டவர்கள், திருமண நாளை கண்டவர்களுக்காக துதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை இணையதள வழியாய் பார்த்தவர்களுக்காக கூட துதிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற வசனத்தின்படி எளியவனையும் ஆண்டவரே சிறியவனையும் நீர் பொழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா. எங்களை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறீர், எளிமையானவர்களை உயர்த்துகிறீர் ஆண்டவரே, சிறுமையானவர்களையும் உயர்த்துகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம். படைத்த காணிக்கைகளை கடவுள் ஏற்றுக்கொள்ளுங்க. பலவீனமானவர்களுக்காக ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, சகோதரி சுஜாதா அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நல்ல பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து சாட்சியாய் அவர்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபை அவங்க மேலே இருக்கட்டும் சுவாமி. இன்னும் யாரெல்லாம் வயது முதுமை ஆண்டவரை இன்னும் பலவீனத்தோடு கூட இருப்பாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் குழு, இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள், இந்த திருவிருந்தில் உதவி செய்தவர்கள், ஆலய பராமரிப்பு பணிகளை செய்கிறவர்கள், எல்லா ஐக்கியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஸ்டாலுக்காக துதிக்கிறோம். அதில் ஆயத்தம் செய்த உணவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தம் செய்தவர்கள் ஆண்டவரே, அதை தகப்பனை வாங்குகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியுங்க. அடியேனையும் அன்பான மாற்றின் ஐயா அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. என்னுடைய ஸ்தாபனத்தை ஆசீர்வதியும், ஊழியங்கள் ஆசீர்வதியும், பேராயர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லாவற்றையும் உங்கள் பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.